ஐயா மில்லுக்குள்ள ஐயனாரும் டவுசர் கிட்ட அடிச்சுறாங்க ஐயா. பாத்தீங்களா, எல்லாம் அந்த ஐயனார் பயலுக்கு நீங்க கொடுக்குற இடம். கிட்டு பையன் நமக்கு ஆகாதவன் வீட்டுக்காரன்னு தெரிஞ்சும் அவன் கூட மோதுறானா விரோதத்தை வளர்த்து விட பாக்குறான்னு தான் அர்த்தம். சொக்கா ஏன் வாய மூடிடுங்க. என்ன நெஞ்செழுத்தம் பாத்தீங்களா ஐயா? நான் எடுத்து பிஎல் கதையா எப்படி நாசம் பண்ணி வச்சிருக்கானுங்க பாருங்க. நீங்க அந்த ஐயனார் பேர்ல சும்மா விடக்கூடாது. சொக்கா ஏன் வாய மூடிடுங்க. ஏன்ட்ட உள்ளவா யாரோட சொல்ல உள்ள வந்து நடக்கும் தெரியுமில. பூமி சுத்திச்சா? இன்னொரு தடவை சுத்த வைக்கட்டுமா? வந்தோமா கடன் சொல்லாம காசை கொடுத்து கணக்கா கல்லேத்தனமான்னு இருக்கணும். வெந்துச்சா வேகலையான்னு சட்டம் பேசுன பூமி சுத்துண்டா. பேச மாட்டேன் பேச மாட்டேன். ஓ ஏய் பயத்துல ஒண்ணுக்கு போயிடாத. அந்த நிலத்தை நம்பித்தான் என் பொண்ணு கல்யாணத்தையே வச்சிருக்காங்க. முத்தையா, உன் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சாலும் சரி, இல்ல உன் பொண்டாட்டிக்கே கல்யாணம் வச்சாலும் சரி, அடமானம் வச்ச நிலத்தை திருப்பணும்னு பார்க்காத. உன் நிலத்துக்கும் என் முதலுக்கும் மோசம் வராம குடுக்கிற பணத்தை வாங்கிக்கிட்டு கரையம் பண்ற வேலையை பாரு. என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. முத்தையா, என்னை பத்தி தெரியும்ல, கிளம்பு. சொல்லுவா முத்தழுகு. ஏங்க போகும்போது மீன் வாங்கி கொடுத்து அனுப்ப சொன்னே மறந்துட்டீங்களா? மறப்பேனாமா? வாங்கி நம்ம கிட்டு பையன் கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். இந்நேரம் வீட்டு பக்கத்துல வந்திருப்பானே. அவன் ஊர் பொறுக்கிட்டு வீடு வந்து சேர்றதுக்குள்ள மீன் கருவாடாயிடும். டேய், அந்த வாட்ச்மேன் ரூம்ல மீன் வாங்கி வச்சிருக்கேன். வீட்டுல கொண்டு போய் சீக்கிரம் கொடுத்துட்டு வா. இல்லைன்னா இதே சாக்கா வச்சுட்டு கோச்சுக்கிட்டு மறுபடியும் அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டு போறான். போ. அதான் வந்துட்டான்ல, கேளுங்கய்யா. இரு கேக்குறேன். கிட்டு பையன் என்ன பண்ணா? எங்க அவன்? தப்பி ஓடிட்டாயா? சரி, இது எல்லாத்தையும் எடுத்து பங்கிட்டு பண்ணிட்டு பனையூருக்கு போய் நெல்லை ஏத்திட்டு வா. சரிங்க ஐயா, இதெல்லாம் நியாயமே இல்ல. நடந்தது என்ன ஏதுன்னு கேட்காம நீங்க பாட்டுல போனா இப்படி ரவுடி தட்டம் பண்றவங்கள யார் தட்டி கேட்கறது? சொக்கா, நான் வாயை மூட மாட்டேங்க. தப்பு நடந்திருக்கு, விசாரிங்க. தப்பு நடந்திருக்கும். ஐயனாரு தட்டி கேட்டு இருப்பான். வாக்குவாதமாய் கைகால போயிருக்கும். விடு. விட மாட்டேங்க. இப்ப அவனை விசாரிச்சு தட்டி வைக்கலனா அப்புறம் எல்லாரும் தடி எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க சொல்லிவிட்டேன். இல்ல சொக்கா, நான் இல்லங்க. அப்பா நான் சொல்றேன்ப்பா. வேணாமுதா, நீ எதுவும் சொல்ல வேணாம். நீ போய் வேலையை பாரு. ஏன் அவ்வளவு விரட்டுற? மாட்டிக்குவேன் பயமா இருக்கா? என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியட்டும். நீ சொல்லுமா. ஏய், நீ தாண்டி கண்ண போத்தணும். 1ல இருந்து 50 வரைக்கும் எண்ணணும். சரியா? ஆடக்கூடாது. ஆட மாட்டேன்டி. 1 2 3 4 5 6 7 8. பத்திரமா வீட்டுல விட்டு வா. அமுதா, நீ ஒன்றும் பயப்படாதம்மா. உனக்கு துணை அண்ணன் நான் இருக்கேன். தேங்க்ஸ்ண்ணே. பரவாயில்லம்மா, போய் வேலையை பாரு. சரியா? அண்ணே,
ஏன்னு கண்ணை கசக்கிக்கிட்டு அமுதா சின்ன பிள்ளைண்ணே, மனசு வருத்தப்படும்ல, விடுங்கண்ணே. இல்லப்பா, நான் தான் சின்ன பிள்ளைத்தனமா உன்னைய தப்பா நினைச்சு பேசிவிட்டேன். நீ பெரிய மனுஷனா ஒசந்து நிக்கிற, என்னைய மன்னிச்சிரு ஐயனாரே. என்னண்ணே? பாக்கியம் வேற வந்துட்டாமா? அத வந்துட்டேன் மாமா. ஐயனாரு, உன்னை எந்த நேரம் குறை சொல்லிக்கிட்டே திரியவானே சொக்கேன். அவனே வந்து மில்லுல நடந்ததை சொல்லி வருத்தப்பட்டு போனான்ப்பா. அவன் என்னத்த போலதான் எல்லாம் நடக்கும். அது கிடக்கட்டும். தலைவர் உன் மேல ரொம்ப பிரிய வச்சிருக்கனால ஊரு கண்ணே உன் மேலதான் சாமி பட்டிருக்கும். கிழக்கம்மா பார்த்து நின்னு சுத்தி போடணும். ஊரு கண்ணு, உறவு கண்ணு, கெட்டவ கண்ணு, கண்டவ கண்ணு, லொல்லா கண்ணு, எல்லா கண்ணும் கடுவு போல வெடிக்கணும். துப்புப்பா. போதுமா எனக்கு? தாத்தாக்கு சாப்பாடு போடு. எனக்கு வேணாயா, நீ நல்லா சாப்பிடு. ஏன் வேணாம்? சந்தோஷத்துல பசி எடுக்கலையா? அப்படி என்ன தாத்தா சந்தோஷம்? எத்தனையோ தடவை உனக்கு பொண்ணு பார்த்தோம், எதுவும் அமையல. ஆனா இப்போ உனக்கு பொருத்தமா ஒரு பொண்ணு அமைஞ்சிருக்குல்ல, அதான் என் சந்தோஷம். ஆமாப்பா, ரொம்ப வசதியான குடும்பமா. சொந்தம் வந்தா எக்கச்சக்கமா. கவர்மெண்ட் மாப்பிள்ளைக்கு தான் கொடுக்கணும்னு பிடிவாதமா இருந்திருக்காங்க. அப்புறம் நம்ம தரகர் நம்ம குடும்பத்தை பத்தி சொல்லவுமே நமக்கு பொண்ணு கொடுக்க சம்மதிச்சிருக்காங்கப்பா. பொண்ணு போட்டோ அனுப்பியிருக்காங்க, அப்பா படத்துக்கு பின்னாடி தான் இருக்கு. எடுத்துட்டு வரட்டுமா? வேணும் தாத்தா, உனக்கும் அம்மாவுக்கும் பிடிச்சிருந்தா அது போதும். எங்களுக்கு பிடிச்சிருக்குப்பா. நாளைக்கு போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துருவோம். சரிம்மா. லைட்ட போட்டு வெளிச்சத்துல பாரியா ஐயனாரு. தாத்தா, நீ இன்னும் தூங்கலையா? சந்தோஷத்துல தூக்கம் வரலப்பா. ஐயனாரே, பொண்ணு அழகா இருக்குன்னு சொல்ற, +2 வரைக்கும் படிச்சிருக்கான்னு சொல்ற, ஏணி வச்சாலும் உனக்கு எட்டாது. பொண்ணு கொடுப்பாங்க. எனக்கு என்னவோ சந்தேகம். பழைய சொல்லு, சோப்ப வாயில போட்டு கல்லியா. மாப்பிள்ள இவ்வளவு ஆசை ஆசையா சொல்லிட்டு இருக்கான், மோத்தல அரைஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்கிற. உன்னைய மாதிரி இல்ல என் மாப்பிள்ள, யோகக்காரன். சோப்பு விழுந்துருச்சுப்பா. சோப்பா விட்டானா? சரிடா, உன் மாப்பிளைக்கு யோகம் இருக்கா இல்லையான்னு பாத்துடலாம். முங்கி போன முனிய சோப்போட மேல வந்தானா அந்த பொண்ணு கிடைப்பா. இல்லன்னா சொல்லிட்டு இல்ல மூடு, முனிய சோப்போட தான் வருவான். என்ன மாப்பிள்ள காணோம்? முனியா, சோப்பு எடுத்துட்டியா? ஆழத்துல மாட்டிருச்சு, கிடைக்கல. எல்லாம் உன்னால தான்டா. வாய் மூடி சும்மா இருக்க மாட்டேன், குளிச்சிட்டான் பாரு. மாப்பிள்ள கிடைச்சிருச்சா? இந்தாம்மா பூ வச்சுக்க. கார்த்திகா, நீ பொய் தானே சொன்ன? என்ன போய் சொன்ன? இல்ல, நீ பொய் தான் சொல்லியிருப்ப. பாட்டி, நீயா முடிவு பண்ணிக்காத. என்ன சொன்னேன்னு சொல்லு. நீ உனக்கு ஒரு பொறுக்கி தான் புருஷனை வரணும்னு சொன்னியே, அது பொய் தானே? ஐயோ பாட்டி, அது உன் மேல சத்தியமா உண்மை. அத்தை, எங்க கர்ணா ஸ்கூலுக்கு கிளம்பலையா? இல்லம்மா, அவனுக்கு ஜுரம். அவனுக்கு பிடிக்குமேன்னு பால் பணியாரம் செஞ்சேன், அதை கூட புள்ள சாப்பிடல. அடப்பாவி, ஜொரம்னு சொல்லி ஸ்கூல் கட் அடிச்சுட்டு பால் பணியாரம் சாப்பிடுறியா? இரு இரு, இப்பவே போய் உன் திருட்டுத்தனத்தை அப்பா கிட்ட சொல்றேன். ஏ கார்த்திகா, சாப்பிடுறியா? போடா. கார்த்திகா, உன் கையை காலா நினைச்சு கேக்குறேன், மாமா கிட்ட மட்டும் சொல்லிடாத. அப்போ ஒழுங்கா ஸ்கூலுக்கு கிளம்பு. அது முடியாதே. ஏண்டா? அந்த முட்டைக்கான டீச்சர் ஹோம்ஒர்க் பண்ணாம ஸ்கூலுக்கு வந்தா திரும்பி வீட்டுக்கு அனுப்பிச்சிருவோன்னு சொன்னாங்க. அதான் ஸ்கூல் வரைக்கும் போயிட்டு எதுக்கு திரும்பி வெட்டியா வரணும்னு லீவ் போட்டேன். எப்படி நம்ம ஐடியா? ஐடியா? இரு, உன்ன என்ன சொல்ல ஸ்கூல் போக மாட்டியா? இரு, என்ன பண்ற பாரு. என்ன பிடிக்கும். என்ன உன்ன
போய் சொல்றான் விடக்கூடாது பாரு ஐயோ சாரி 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 பரவாயில்லைங்க. சாரி. ஐயா இருக்காருங்களா? மேல மாடியில இருக்காங்க. போய் பாருங்க. சரிங்க. நல்லா மாட்டிக்கிட்டியா? உன்ன டேய். சரி 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 சரி, நான் கலெக்டர் ஆஃபீஸ் வரேன், போயிட்டு வரேன். வணக்கம் ஐயா. என்ன என்ன விஷயம்? ஐயா இன்னைக்கு பொண்ணு பார்க்க வெள்ளனூருக்கு போகிறோம். அப்படியா? நல்ல விஷயம் தான். இடமெல்லாம் எப்படி? நல்ல இடம்ங்கய்யா. நல்லது. ஐயனார் கோயிலுக்கு போய் வேண்டுதலை வச்சு பூட்டு போட்டுட்டு கும்பிட்டுட்டு போ, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சரிங்க. ஆமாம், அந்த ஊருக்கு பஸ் அவ்வளவா இல்லைல்ல? இருக்குங்கய்யா, 7ஆம் நம்பர் பஸ்ஸு 4 ரோட்டில் இறங்கி 2 பேர் நடந்து போனால் அவ்வளோதான். நீ நம்ம லோடு வண்டி எடுத்துகிட்டு போ. சரிங்கய்யா. இந்தாப்பா, கல்யாணம் நடக்கணும்னு வேண்டுதல் வச்சு பூட்டு போடு. அப்பா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஊருக்குள்ள வந்துட்டாங்களாம். உங்க அப்பனுக்கு கூறு கட்டு போச்சுடி. கவர்மெண்ட் மாப்பிளையா பாரு, 4 பவுன் சேர்த்து போட்டாலும் கடைசி வரைக்கும் வச்சு கஞ்சி ஊத்துவானே. ஏதோ லோடு வண்டி ஓட்டுறவன சோடி சேர்க்கறானா. இந்த வண்டி எத்தனை நாளைக்கு ஓடுதுன்னு பாப்போம். முதல்ல மாப்பிள்ளை கொடுமா. எங்களுக்கும் கை இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கு. சரி, மற்ற விஷயங்களை பேசுறதுக்கு முன்னாடி பொண்ணு மாப்பிள்ளைய மனசு விட்டு பேசும். ஏற்பாடு பண்ணிடுவோம். உங்களுக்கு மாம்பழம் பிடிக்குமா? மாம்பழம் பிடிக்காது, ஆனா மாங்காய் பிடிக்கும். உங்களுக்கு பேரிச்சம்பழம் பிடிக்குமா? பெரிச்சம்பழம் பிடிக்காது, ஆனா பேரிக்காய் பிடிக்கும். உங்களுக்கு மீன் பிடிக்குமா? மீன் பிடிக்காது, ஆனா கருவாடு பிடிக்கும். உங்களுக்கு இப்படி ஒண்ணு கத்த கத்த கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் கோழி கூவி விடிஞ்சிரும். அப்ப கூட கோழி பிடிக்குமான்னு தான் கேட்பேன். நானும் கோழி பிடிக்காது பிடிக்கும்னு சொல்லுவேன். உங்களை ஃபோட்டோவில் பார்த்தப்பவே பிடிச்சி போய் உங்களுக்குன்னு வளையல் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். உங்கள் கையளவு எனக்கு தெரியல, இருந்தாலும் ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இந்த வளையல் ஈஸியாக உங்கள் கையில் சேர்ந்துச்சுன்னா நாமளும் ஒன்று சேர்ந்துருவோம்.